அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது குழந்தைகளுக்கு கல்வி வரம் அருளும் ஸ்ரீ அய்யகிரிவர் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். கல்வி வளத்தோடு பொருள் வளத்தையும் வழங்குவதில் ஸ்ரீ அய்யகிரிவர் தனது மடியில் பாரம்போல் ஸ்ரீ லக்ஷ்மி தேவியுடன் அருள்பாலிக்கிறார். இந்த தோற்றத்தில் லக்ஷ்மி ஸ்ரீ அய்யகிரிவர் என்று அழைக்கப்படுகின்றனர். கல்வி, நடனத்திலும் இசையிலும் சிறந்து விளங்க அய்யகிரிவரை வணங்கலாம். ஞாபக மறதியால் அவதிப்படுபவர்கள், படிப்பில் மந்த நிலையில் உள்ளவர்கள் இவரை வணங்கினால் குறைகள் நீங்கி ஞானம் கிடைக்கும் என்பது ஐதீகம். புதன்கிழமை என்றும் திருவோண நட்சத்திரத்திலும் அய்யகிரிவருக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து ஏலக்காய் மாலை சாற்றி வழிபட வேண்டும். கடலூர் அருகில் உள்ள திருவனந்தபுரம் அய்யகிரிவர் ஸ்தலம் நாளும் தரும் தலமாகும். இங்கு ஸ்ரீ அய்யகிரிவர் வேதாந்த தேசிகனுக்கு காட்சி கொடுத்து அந்த கோலத்தில் தரிசிக்கிறார்கள். புதன்கிழமையும் திருவோண நட்சத்திரமும் சேர்ந்து வரும் நாளில் அய்யகிரிவரை வழிபட ஞானமும் அறிவும் மேம்படும். ஞாபக சக்தி அதிகரிக்க அய்யகிரிவரை வழிபட வேண்டும். அய்யகிரிவ காயத்ரி மந்திரத்தை மாணவர்கள் தினமும் பயன்படுத்தி பய பக்தியுடன் கூறி ஸ்ரீ அய்யகிரிவரை வணங்கி வந்தால் படிப்பில் கவனம் அதிகரித்து அதிக மதிப்பெண்கள் பெறலாம். கல்வி வளர்ச்சி தடையாக உள்ள பிள்ளைகள் அனைவரும் மன அமைதியுடன் கல்வி கற்று சிறப்புடன் தேர்ச்சி பெற அய்யகிரிவர் காயத்ரி மந்திரத்தை சொன்னால் நல்ல பலன் கிடைக்கும். அஸ்வினி, மகம் மற்றும் மூல நட்சத்திர தினங்களில் ஸ்ரீ அய்யகிரிவருக்கு மஞ்சள் வஸ்திரம் சாத்தி வழிபட கல்வியில் சிறந்து விளங்கலாம். ஸ்ரீ அய்யகிரிவர் உபநிஷ்டம் இடம்பெற்றவர். அனுமன் ஆசி வழங்கிய இவர் அகத்தியர் தேசிகருக்கு காட்சி கொடுத்தவர். லலிதா சங்கரநாமத்தை உபசேசம் செய்த இவரை தரிசித்தவர் அனைவரும் நினைந்த ஞானமும் நீடித்த செல்வமும் ஆனந்த வாழ்வையும் பெற்று இருந்தவர்கள். அரக்கர்கள் வேதங்களை கவர்ந்து சென்றனர். அவர்கள் கைப்பட்டதால் தன்மை பெரும் குன்றியதாக நினைத்த வேதங்கள் தங்களை புனிதமாக்கும்படி பரம்பொருள் பெருமாளை வேண்டிக் கொண்டது. அந்த வேதங்கள் குதிரை முகத்துடன் இருந்த பெருமாள் வேதங்களை உச்சி முகர்ந்ததால் அந்த வேதங்கள் புனிதமாகின. அரக்கர்களுடன் போரிட்ட அய்யகிரிவர் உக்கிரமாக இருந்ததாகவும் அவரை குளிர்விக்க மகாலட்சுமி அவரது மடியில் தாபம் செய்வதாகவும் கூறப்படுகிறது. பின்னர் இவரை லக்ஷ்மி அய்யகிரிவர் என்றனர். கல்வியில் உள்ள இடத்தில் லக்ஷ்மியாகி செல்வம் சேரும் என்பதால் லக்ஷ்மி இடது தொடையில் அமர்ந்திருக்கிறார் ஸ்ரீ அய்யகிரிவர் அவர்கள். அய்யகிரிவரை வழிபடுவதுடன் அனைத்து விதமான கல்வியில் இருக்கும் பிரச்சனைகள் ஒளிந்தே தீரும் என்பது ஐதீகம். மகாவிஷ்ணு உலகில் அராஜ செயல்களில் ஈடுபட இரு அரக்கர்களையும் வதம் செய்த பின்னர் மிகவும் களைப்புற்றார். அமர்ந்த நிலையில் நான் பூட்டிய வில்லை பூமியில் ஊன்றி கழுத்தை அதன் மீது சாய்த்து ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தார் மகாவிஷ்ணு. உலக மக்களை காக்கும் பாரம்பொருள் திருமால் தூக்கத்தில் இருக்கும்போது உலகமே சற்று செயலிழந்து போனது. திருமாலின் தூக்கத்தை போக்க பிரம்மாவும் சிவனும் முயன்றனர். பிரம்மதேவரின் கட்டளைப்படி கரையான்கள் ஒன்று கூடி வில்லின் நுனியை அறுக்க தொடங்க செய்தனர். அவ்வாறு செய்தால் நான் அருந்த ஓசையில் இறைவன் உறக்கம் நீங்கி எழுந்து விடுவார் என எதிர்பார்த்தார்கள். அதன்படியே நான் பெருத்த ஓசையோடு அருந்தது. ஆனால் வில் திருமாலின் தலையை வெட்டி துண்டு துண்டாக்கிவிட்டது. எதிர்பாராமல் நடந்துவிட்ட இந்த சம்பவம் அனைவரையும் திடுக்கிடச் செய்தது. என்ன செய்வது என்பது தெரியாத இருந்த அனைவரும் இறைவனின் திருவுளத்தை யாரோ அறிவார். குதிரை தலையுடன் கூடிய அய்யகிரிவர் என்ற அசுரன் பராசக்தியை நோக்கி கடும் தவம் இருந்து வரங்களை பல பெற்று தேவர்களை துன்புறுத்தி வந்தான். அவன் குதிரை முகம் படைத்தவனால் மட்டுமே தனக்கு மரணம் நிகழ வேண்டும் என வரத்தை கேட்டு பெற்றிருந்தான். அவனின் அராஜக செயல் அநீதி அதிகரிக்கவும் தேவர்கள் திருமாலிடம் முறையிட்டனர். தேவர்களை காக்க முடிவு செய்த பரம்பொருள் திருமால் அவர்கள் திருவிளையாடல் அது தலையறிந்தது போல இருந்தது. திருமாலின் உடலில் வேறு தலை ஒரு பொருத்தமான தலை கண்டுபிடித்து பொருத்துமாறு பிரம்மாவும் தேவர்களும் தேவ ஸ்ரீபியர் துஷ்டிஷ்டாவை கேட்டுக்கொண்டனர். அவரும் ஒரு ஆண் குதிரையின் தலை வெட்டி கொண்டு வந்து திருமாலின் கழுத்தில் பொருத்தினார்கள். இதன் மூலம் குதிரை தலையுடன் கூடிய அய்யகிரிவர் அவதாரம் நிகழ்ந்தது. படைப்பு கடவுளான பிரம்மா படைத்த 4 வேதங்களையும் மது கைடப்பர் என்ற கொடிய அரக்கர்கள் குதிரையின் வடிவில் வந்து பிரம்மாவிடம் பறித்து சென்று விட்டனர். இதனால் பிரம்மா அவர்கள் மகாவிஷ்ணுவுடன் பயந்து வேண்டுதலுக்கு இசைந்த மகாவிஷ்ணு அவர்கள் அய்யகிரியாக வடிவம் கொண்டார்.
குதிரை முகம், மனித உடம்பு, சூரியனை மிஞ்சக்கூடிய ஒளிக்கதிர்கள், கண்களை சூரிய சந்திரர்கள், தங்கையும் சரஸ்வதியும் கண் இமைகள், தெய்வீக ஒளி வீசும் வடிவம் ஆகியவற்றுடன் திருவடிவம் கொண்ட பரம்பொருள் மகாவிஷ்ணு அவர்கள் வேதங்களை மீட்பதற்காக அரக்கர்களை தேடி புறப்பட்டார். வேதங்களுடன் மறைந்திருக்கும் மது கைடப்பர்களின் இருப்பிடத்தை கண்ட பின்பு அந்த அரக்கருடன் பொருட்ட மது கைடப்பரை அளித்தார். பின்பு அரக்கர்களிடமிருந்து வேதங்களை மீட்ட பிரம்மதேவரிடம் ஒப்படைத்தார். ஸ்ரீ அயகிரிவரை மனதில் நினைத்து அயகிரிவர் பஞ்ச சூத்திரத்தை கூறுபவர்களுக்கு எல்லா கஷ்டங்களும் நீங்கி விரும்பியது யாவும் கிடைக்கும் என்பது ஐதீகம். ஸ்ரீ லக்ஷ்மி அயகிரிவரை வழிபடுவதன் மூலம் கல்வி இருக்கும் இடத்தில் லக்ஷ்மி கடாட்சம் எப்பொழுதும் இருக்கும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக தனது இடது தொடையில் லக்ஷ்மி தேவியை அமர்த்தி இருக்கிறார் நமது பரம்பொருள் விஷ்ணு பெருமான் அவர்கள் அயகிரிவர் தோட்டத்தில். அயகிரிவரை வழிபட்டு கல்வியில் வெற்றி பெற்றால் கண்டிப்பாக லட்சுமி கடாட்சம் இருக்கும் என்பது ஐதீகமாகும். ஆகவே கல்வியில் நாட்டம் குறைவாக உள்ள குழந்தைகள் கண்டிப்பாக பரம்பொருள் ஸ்ரீ அயகிரிவரை வணங்கி வாருங்கள். கட்டாயம் கல்வியில் வெற்றி கிடைத்து லட்சுமி கடாட்சத்துடன் வாழ்வீர்கள் என்பது ஐதீகமாகும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.